ஹலோ கைஸ், நான் உங்கள் TA ப்ரோஸ் கிரியேஷன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா, யூடியூப் ஆப்பில் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ வந்து எப்படி அப்லோட் பண்ணுறதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாரி இந்த சேனலுக்கும் சப்போர்ட் தாங்க. இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் யூடியூப் ஆப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் யூடியூப் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே கீழே பார்த்தீங்களாக்கும் ப்ளஸ் சிம்பிள் ஒன்றையும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். நான் வந்து ஸ்க்ரீனில் குறித்து காட்டுற மாதிரி அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ண உடனே நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதை கிரியேட் ஏ ஷார்ட் நீயும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். ஆப்ஷன் தந்திப்பாங்க. அதில் முதலாவது ஆப்ஷன் கிரியேட் ஏ ஷார்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் வந்து நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணோன்னா ரெட் கலர் பட்டன் ஒன்று நிற்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வீடியோ வந்து ஷூட் ஆகிடும். அதாவது வீடியோ வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். வீடியோ எடுக்கலாம். அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிங்கனாக்கும் அதே மாதிரி உங்களுக்கு 60 செகண்ட் மட்டும், அதுமாதிரி 15 செகண்ட் மட்டும் உங்களுக்கு வீடியோ வந்து ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ண முடியும். நான் வந்து குறித்து காட்டுமே 60 செகண்ட் எல்லாமே 15 செகண்ட் மேலே காட்டும். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒவ்வொரு செகண்டுக்கு மாறும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ ரெடி பண்ணி வச்சிங்களாக்கும் நான் குறித்து காட்டின இதை கிளிக் பண்ணுங்கள். அதாவது நியூ பேஜ், சின்ன பேஜ் ஒன்று அதை கிளிக் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு கேலரியில் உள்ள வீடியோ வந்து அப்படியே உங்களுக்கு வரும். எந்த வீடியோ வந்து நீ ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக வந்து ஒரு எக்ஸாம்பிள் வீடியோ ஒன்று செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ வந்து வந்துடும். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா எட்டுண்டியும் அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வீடியோ வந்து ப்ராசஸிங் ஆகும். அது வரையும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். வீடியோ ப்ராசஸ் ஆகி முடிஞ்ச உடனே இப்படி தான் காட்டும். உங்களுக்கு வேறு வீடியோ எட் பண்ணுறேன்னா எட் பண்ணலாம். அதேமாதிரி இந்த வீடியோ ரிமூவ் பண்ணுறேன்னா அந்த அன்டு ஆப்ஷன் நிற்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோ நீங்கள் போட போகிறேன்டா டிக் மார்க்கையும் அதை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். நான் வந்து டிக் மார்க்கை கிளிக் பண்ணுறேன். டிக் மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். பேஜில் வந்து எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இருக்குது. சவுண்ட் வந்து கொடுக்கலாம். அதேமாதிரி டெக்ஸ்ட் இருக்குது, டைம் லைன், ஃபில்டர். நீங்கள் சவுண்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து சாங், அதாவது மியூசிக் வந்து காட்டும். நீங்கள் எந்த மியூசிக்கை போட போகிறீங்களோ அந்த மியூசிக்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பக்கத்தில் எரோ மார்க் ஒன்று காட்டும் நீல கலரில். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த மியூசிக் வந்து வீடியோட எட் ஆகிரும். அதே மாதிரி டெக்ஸ்ட் இருக்குது. டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து அதில் டைப் பண்ணலாம். நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக சப்ஸ்கிரைப் வந்து டைப் பண்ணுறேன். மேலே உங்களுக்கு கலர் வந்து கொடுத்துக்கிறாங்க. எந்த கலர் சூஸ் பண்ணுறேன்னா கொடுத்துக்கணுங்க. அதேமாரி உங்களுக்கு ஃபோண்டோட ஸ்டைல் இருக்குது. கிளாசிக் மேலேயே உங்களுக்கு காட்டுறேன், குறித்து காட்டுறேன் பாருங்கள். கிளாசிக், ஹெவி, லைட்டுன்றையும் நீங்கள் எல்லாம் செஞ்சு முடிஞ்சோடனே டன் நீங்கள் அதை கொடுத்துக்கணுங்க. இந்த ஷார்ட்ஸ் வீடியோலேயே நீங்கள் வந்து எடிட் பண்ணி கொள்ளலாம். இதிலே ஃபியூச்சர்ஸ் இருக்குது. நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக சப்ஸ்கிரைப்லேயே டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதை மூவ் பண்ணோண்டா சப்ஸ்கிரைப்பை கிளிக் பண்ணிவிட்டு அப்படி ட்ரேக் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் அந்த டெக்ஸ்ட் வந்து மூவ் ஆகும். இப்போ நீங்களே பார்க்கலாம். நான் வந்து மூவ் பண்ணுறேன், ட்ரேக் பண்ணுறேன். அதாவது சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணி ட்ரேக் பண்ணுறேன். அதேமாரி ஃபில்டர் இருக்குது. ஃபில்டரில் எக்கச்சக்கமான ஃபில்டர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ அதை செலக்ட் பண்ணி டன் அதை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். இப்போது உங்களோட எல்லா வேலையும், அதாவது எடிட் பண்ண வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே மேலே நெக்ஸ்ட் பட்டன் நிற்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ண உடனே தான் மெயின் பேஜுக்குள்ளே வரும். இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டைட்டில் கொடுக்கணும். அதாவது இந்த வீடியோ எதுக்கு சம்மந்தப்பட்டதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டைட்டில் கொடுங்க. நான் வந்து யூடியூப் ஃபேக்ட்ஸ் இன் தமிழ் ஷார்ட்ஸ் ஹேஷ்டேக் ஷார்ட்ஸ்ன்னு டைப் பண்ணுறேன். நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக தான் டைப் பண்ணுறேன். நீங்கள் நம்மளை பார்த்து டைப் பண்ண வேணாம். இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்காக டைப் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன வீடியோ வந்து ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைட்டில் கொடுங்க. டைட்டில் தான் மெயினான முக்கியமான விஷயமே. அப்போ தான் உங்களுக்கு வந்து க்ரோ ஆகும் ஷார்ட்ஸ் வீடியோ. டைட்டில் கொடுத்து முடிஞ்ச உடனே கீழே பார்த்தீங்கன்னாக்கும் விசிபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் நிற்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு வந்து பப்ளிக், அன்லிஸ்டட், ப்ரைவேட் நிற்கும். பப்ளிக்னா பப்ளிக்கை கொடுத்துக்கொள்ளுங்க. அதேமாரி கீழே பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ஆப்ஷன் நிற்கும். நீங்கள் வந்து அதில் டைம் செட் பண்ணி கொள்ளலாம். அதேமாரி கீழே ஆடியன்ஸ் நிற்கும். அதை கிளிக் பண்ணிங்களாக்கும் இந்த வீடியோ வந்து கிட்ஸுக்கு செய்கிறேன்னா
எஸ் கிட்ஸ்னு கொடுங்க, இல்லைன்னா நோ கிட்ஸ்னு கொடுங்க. ஆடியன்ஸ் நீங்கள் அந்த டேபிள் இதில் வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து கிட்ஸுக்கு செய்யலைன்னா எஸ் கொடுங்க, இல்லை இந்த வீடியோ கிட்ஸுக்கு இல்லைன்னா நோ கொடுங்க. அவ்வளோதான் கைஸ். அப்புறம் கீழே அப்லோட ஷார்ட் நீக்கும், அதை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். நீங்கள் வந்து அப்லோட வீடியோ கொடுத்த உடனே உங்களுக்கு அந்த வீடியோ வந்து அப்லோட் ஆக துவங்கிடும். நீ அப்லோட் ஆன போகிறோம், நீ லைப்ரரிக்குள்ளே போய்த்து யுவர் வீடியோஸ் நீங்கள் அதில் போய்த்து செக் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்க ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்கள். ப்ரெஷ் பண்ணி ஓல்டு செட் பண்ணால் நான் போகிற அனைத்து வீடியோவும் உங்களுக்கு இன்ஸ்டன்டான நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அடுத்த நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்கள் TA ப்ரோஸ் கிரியேட்டேஷன். பாய் கைஸ்.